வெல்கம் டு மஞ்சு கிச்சன். இப்போ நம்ம ஒரு மஞ்சு கிச்சன்ல ஒரு மீன் வறுவல் பார்க்க போறோம். அந்த மீன் வறுவல் எப்பவுமே எல்லாருமே உப்பு காரம் எல்லாம் போட்டு வறுப்பாங்க. ஆனா இதை நம்ம குழம்புல இருந்து எடுத்து இந்த மீன் வறுவலை நம்ம செய்ய போறோம். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதே நேரத்துல உள்ளெல்லாம் நல்ல எசன்ஸ் எல்லாம் இறங்கி நல்லா உப்பு காரம் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி செய்யுதுன்றதை பார்க்க போறோம். இந்த பாருங்க, நான் குழம்புல இருந்து மீன் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு கடாயை வச்சு அதுல நிறைய எண்ணெய் ஊத்திட்டு இப்போ அந்த குழம்புல இருக்கிற மீன் எடுத்து நான் வைக்க போறேன். இந்த மீன் பாருங்களேன், உள்ள வரையும் நல்லா காரஜாரமா நல்லா இருக்கும். அந்த மீன் நம்ம மீன் குழம்பு வச்சுட்டு மறுநாள் எடுத்து இந்த மீனை வறுத்தீங்கன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இப்ப பாருங்க, அந்த குழம்பே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நம்ம காரமா இருக்கணும்ன்றதுக்காக கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி ஊத்த போறோம். நல்ல கலர் கொடுக்கும் உங்களுக்கு. அதே நேரத்துல நல்ல காரஜாரமாவும் இருக்கும். இந்த மீன் ஒரு வித்தியாசமான மீன் வறுவலை பார்க்க போறோம். இந்த மாதிரி வறுத்து ஒரு தடவை செஞ்சு பாருங்க, எப்படி இதுன்றது உங்க கருத்தை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப டேஸ்டான வறுவல் இது. எப்பவுமே நம்ம மேலேயே உப்பு காரம் எல்லாம் போட்டு தடவி நம்ம அந்த மாதிரி வறுப்போம். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்க வறுத்து பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வறுவல். இந்த பாருங்க கலர் எப்படி பாருங்க, சிவக்கும் போது எவ்வளவு அழகா சிவக்குது பாருங்க. சீக்கிரம் நம்மளுக்கு அழகா சிவந்துடும். நல்லா ஸ்லோ ஃபயர்ல வச்சு சிவக்க வைங்க. நல்லா மொறுமொறுன்னு உள்ள வரையும் நல்லா காரஜாரமா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த மீன் வறுவல். நல்லா மீனை நல்லா ஊற வச்சுட்டு நீங்க மதியம் மீன் குழம்பு வச்சீங்கன்னா நைட் எடுத்து இந்த மாதிரி வறுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா மீன் ஊறணும் குழம்புல, அப்பதான் நல்ல டேஸ்ட் வரும். எப்படி இருக்கு பாருங்க, கலர் பாருங்க, ரெடிஷா எவ்வளவு அழகா இருக்கு. சூப்பரான மீன் வறுவல் ரெடி. ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி சவக்க வச்சிருங்க. தேங்க்யூ.